Hello students, welcome to grammar class. In the previous video, we have learnt to change active voice into passive voice in simple future tense and future perfect tense conversion table with example. In this video, we are going to learn how to change from active voice to passive voice in interrogative sentence for all the tenses. Interrogative sentence students, in that we have two types of sentence. One is what yes or no type question, another one is WH or how we'll have. First we are going to see yes or no type question. In that one simple present tense, you see in active voice how the structure of the sentence pathina do or does plus subject plus v1 verb plus object. இந்த டூ எதுக்கு வரும்னா ப்ளூரல் சப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் ப்ளூரல் இருந்தால் டூ போடுவோம், சிங்குலராக இருந்தால் டஸ் போட்டுக்குவோம் நம்ம. அப்புறம் சப்ஜெக்ட் ப்ளஸ் v1 verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஏன்னா நம்ம வந்து இதை டூ டஸ் எதுக்கு போடுறோம்னா யூஸ்வலாக இந்த கொஸ்டின் ஃபார்மில் தான் நம்ம டூ ஆர் டஸ் போடுவோம். முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்டேட்மெண்ட், இப்போ வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் பேட்டர்னில் பார்க்கறதுனால டூ ஆர் டஸ். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் கொஸ்டின் பேட்டர்னில் இருந்ததுன்னா அதே மாதிரி தான் ஆன்சரும் நம்ம பாசிவ் வாய்ஸில் கொடுக்கும்போது கொஸ்டின் பேட்டர்னில் தான் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தா அது தப்பாயிடும். ஸோ நம்ம எப்படி மாற்ற போகிறோம் இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தோம்ல சப்ஜெக்ட் டூ ஆர் டஸ், அதே மாதிரி என்ன பண்ணோம் யூஸ்வலாகவே சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச். அப்போ ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்து எழுதுவோம். ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் இஸ் போடுவோம், ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடுவோம், அதே ஐ இருந்தோன்னா ஆம் போடுவோம். இது ஏன் போடுறோன்னா இந்த மெயின் இது வந்து ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப். யூஸ்வலாகவே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பவுமே ஆக்ஸிலரி வேர்ப் போடுவோம் இல்லையா, சிங்குலராக ப்ளூரலாக இருக்குன்னு. பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும்போது அப்படி போடுவோம். ஆனால் இதே நம்ம இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் பேட்டர்ன் போடும்போது அதை முன்னாடி போடுவோம். அதனால தான் இந்த இஸ் ஆம் ஆர் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப். அப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதுவோம் யூஸ்வலாகவே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் v3 வேர்ப். v3 வேணும் v1லேருந்து v3 மாறிடும். ஆஃப்டர் த வேர்ப் நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம பை ஆட் பண்ணுவோம். அட் லாஸ்ட் என்ன எழுதுவோம், சப்ஜெக்ட் எடுத்து எழுதுவோம், அப்புறம் கொஸ்டின் மார்க். ஸோ திஸ் இஸ் வே ஹவ் வி ஆர் சேஞ்சிங் த ஆக்டிவ் வாய்ஸ் to the passive voice in the interrogative sentence in the simple present tense. Students, we will see the example. First one you see, do you take tea? Do இங்கே வந்திருக்கு இல்லையா, டூ வந்து என்னதுன்னா சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூன்றது ப்ளூரல். இப்போ யூம்போது நமக்கு இங்கே டூ வந்திருக்கு. சப்ஜெக்ட்டு யூவு, வேர்ப் பார்த்தீங்கன்னா டேக்கு, டீன்றது ஆப்ஜெக்ட். டூ யூ டேக் டீ வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. இப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டி, அப்போ டி இங்கே எடுத்து எழுதுவோம். டி வந்து சிங்குலராக ப்ளூரலாக, நமக்கு வந்து சிங்குலர், அப்போ இஸ் போடுவோம் நம்ம. ஏன்னா இது கொஷின் பேட்டர்ன், ஆன்சர் நம்ம என்ன கொண்டு வரணும் கொஷின் பேட்டர்ன். அப்போ ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப் நம்ம இங்கே எடுத்து எழுதணும் இல்லையா. அப்போ இங்கே டீன்றது சிங்குலர், நல்லா இஸ் எழுதியிருக்காங்க. அப்புறம் டி ஆப்ஜெக்ட் எழுதணும். அப்புறம் வேர்பை மாற்றணும். வேர்பை வந்து v3 ஃபார்மாக வாங்க. இங்கே v1 வேர்பாக இருக்கும். நம்ம வந்து டேக்கு, டுக்கு, டேக்கன் தேர்ட் ஃபார்ம். அப்புறம் ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை ஆட் பண்ணணும். பை எழுதியாச்சு. லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா யூ. ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் யூவாக இருந்தால் பாசிவ் வாய்ஸும் யூவாக தான் இருக்கும், சேஞ்சஸே இருக்காது. ஸோ அப்போ சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் டீ டேக்கன் பை யூ இஸ் அ பாசிவ் வாய்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் சில்ட்ரன், டஸ் ஹீ பர்ச்சேஸ் புக்ஸ். டஸ் ஆல்ரெடி வி சைட் நோ டூ ஆர் டஸ் வந்து ப்ளூரலாக இருந்தால் டூ வருது, சிங்குலராக ஹீ சிங்குலர், அதனால் டஸ் வந்துருக்கு. சப்ஜெக்ட் வந்து ஹீ, verb பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், புக்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அது இன்ட்ராகேட்டிவில். இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா புக்ஸ், அப்போ புக்ஸ்ன்னு எழுதியாச்சு. புக்ஸ் சிங்குலராக ப்ளூரலாக, நமக்கு ப்ளூரல். அப்போ ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர், சிங்குலர்னா இஸ் போட்டிருக்கோம், அதே பார்த்தா ப்ளூரல்னா ஆர், அப்போ ஆர் எழுதியாச்சு. அப்புறம் ஆப்ஜெக்ட் புக்ஸு, v1 வந்து அப்புறம் என்ன v1 சப் வேர்ப் இருக்கு இல்லையா, அது வேர்பை மாற்றணும். அப்போ v1 வந்து என்னது பர்ச்சேஸ். அப்போ செகண்ட் ஃபார்ம் பார்த்தாங்கன்னா பர்ச்சேஸ்ட், தேர்ட் ஃபார்ம் ஆனாலும் பர்ச்சேஸ்டு தான், சேஞ்சே இருக்காது. செகண்டும் தேர்ட் ஃபார்மும் ஒரே மாதிரி இருக்கும். ஆஃப்டர் த வேர்ப்க்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணணும், பை ஆட் பண்ணணும். பையும் எழுதியாச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் என்னென்னா சப்ஜெக்ட் எடுத்து எழுதணும். சப்ஜெக்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹீயாக இருக்குது. அது எப்படி மாறும்னா ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்னால் ஹிம்மாக மாறிடும். ஆர் புக்ஸ் பர்ச்சேஸ்ட் பை ஹிம் is a passive sentence. Second one students, simple past tense in the yes or no type question. You see in active voice how the structure of the sentence is there. How we are changing this into the passive voice you are going to see. See did plus subject plus v1 verb plus object. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நமக்கு டிட் பார்த்தாலே தெரிஞ்சு இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட்னா டூ ஆர் டஸ் வரும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்தால் டிட்டு வந்துடும். நம்ம v1 வேர்ப் தான் போடுவோம். v2 வேர்ப் போட்டோன்னா இந்த கொஷின் என்னன்னா ராங் ஆயிரும். ஸோ v1 தான், ஏன்னா டிட்டு போட்டாலே தெரிஞ்சிடும் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் அந்த சென்டென்ஸ்.
இப்போ did plus subject plus v1 plus object அண்ட் லாஸ்ட்டில் என்னென்னா கொஷின் மார்க். ஏன்னா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால கொஷின். அப்போ அதே மாதிரி தான் ஆன்சரும் இன்ட்ராகேட்டிவில் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம எப்படி இதை சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக சொன்னால சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச். அப்போ ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதுவோம். ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரல்னு பார்த்தோன்னா வாஸும் வேறு. இது வேறு ஒன்றும் இல்லை, இதுவுமே ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் ஃபார் த பாஸ்ட் டென்ஸ். வாஸ் ஆர் வேர். இப்போ ஆப்ஜெக்ட் சிங்குலர் இருந்தால் வாஸு, ப்ளூரல் இருந்தால் வேர் போடுவோம். ப்ளஸ் ஆப்ஜெக்ட் நார்மலாகவே நமக்கு பாசிவ் வாய்ஸில் என்ன வரும்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb, that is past participle. Then after the verb you have to add by, and last you have to write the subject. Was or were plus object plus v3 verb plus by, and the last you are writing the subject, and end you are putting the question mark. This is how we are going to change the active voice into passive voice in the simple past tense. Now we'll see the example, children. Did he help you? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும்? நமக்கு இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டிட் வந்துடும். ஹீ இது சப்ஜெக்ட்டு, ஹெல்ப்ன்றது வேர்பு. ஏன்னா இது v1 வேர்ப் தானே பார்த்தீங்களா, ஹெல்ப்பு, அண்ட் யூ இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண. ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூன்றது நமக்கு சிங்குலராக ப்ளூரலாக ப்ளூரல். அப்போ நம்ம ப்ளூரல் என்ன போடுவோம் நம்மனா வேர் போடணும். இப்போ வேர் போட்டாச்சு. அப்புறம் ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதணும் யூ. அப்புறம் வேர்ப் 3 எழுதணும் இல்லையா. வேர்ப் 1 தான் இங்கே இருக்கும் ஹெல்ப்பு. வேர்ப் 2 பார்த்தா ஹெல்ப்டு. வேர்ப் 3யும் ஹெல்ப்டு தான். அப்போ இங்கே வேர்ப் 3 வந்து ஹெல்ப்டு. ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணணும்னா பை ஆட் பண்ணுறோம். சரி, பையும் எழுதியாச்சு. லாஸ்ட்டில் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீ இருக்கு இல்லையா. இப்போ ஹீன்றது ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரோனோனாக இருக்குது. அது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் மாறும்னா ஹிம்மாக மாறும். வேர் யூ ஹெல்ப்டு பை ஹிம் இஸ் அ பாசிவ் சென்டென்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், டிட் ஷீ பை அ கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பேட்டர்னில் வந்து டிட் வந்திருக்கு. அப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஷீ, வேர்ப் 1 வந்து பை, ஆப்ஜெக்ட் வந்து எ கார். டிட் ஷீ பை அ கார் வந்து ஆக்டிவ் சென்டென்ஸ். நம்ம இது எப்படி வந்து பாசிவாக மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எ கார். அப்போ எ கார்ன்றது சிங்குலர். முன்னாடி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா யூன்றது ப்ளூரல், வேர் போட்டிருக்கும். இப்போ இங்கே கார்ன்றது சிங்குலர்னால வாஸ். இதுவும் ஒன்றும் இல்லை, இதுவும் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் ஃபார் த பாஸ்ட் டென்ஸ். வாஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதணும் எ கார். அப்புறம் v1 பார்த்தீங்கன்னா v3 மாற்றணும் இல்லையா, வேர்ப் மாற்றணும் இல்லையா. v1 வேர்ப் பார்த்தீங்கன்னா பை. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா v2 வந்து பாட்டு. தேர்ட் உங்களும் பாட்டு தான். அப்போ பாட் இங்கே எழுதியாச்சு. ஆஃப்டர் த வேர்ப் நார்மலாகவே நம்ம ஆட் பண்ணுறது பை. லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் எடுத்து எழுதணும். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஷீ, இதே ப்ரோனோன் தான் ஷீ. அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. எப்படி பாசிவ் வாய்ஸ் மாற்றணும்னா ஹர்ராக மாற்றுறோம். வாஸ் அ கார் பாட் பை ஹர் is a passive sentence. Third one, students, in yes or no type question is simple future tense. You see in active voice, எப்படி structure of the sentence இருக்குதுன்னா will plus subject plus v1 verb plus object. Subject singular plural இருந்தால் பிரச்சனை கிடையாது, will தான் வரும். அதே மாதிரி v1 verb தான் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் future tenseல வந்து v1 verb தான். அதே மாதிரி தான் இங்கே எழுதுவோம். லாஸ்ட்டில் கொஸ்டின், ஏன்னா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால கொஸ்டின். இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் மாற்ற போகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில் தான் வரும். சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆப்ஜெக்ட் எழுதும். ஆப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதே வில் தான் நம்ம போடுவோம். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி எழுதுவோம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் என்ன போடுவோம்னா வில் ஆர் ஷால் ப்ளஸ் பி, அதே பி எழுதுவோம். ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். நார்மலாக பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எழுதுவோம். ஆஃப்டர் த வேர்ப் நார்மலாக என்ன ஆட் பண்ணுவோம்னா பை எழுதுவோம். அந்த லாஸ்ட்டில் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதுறது கொஷின் மார்க். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த active voice to passive voice in the simple future tense. Now let us see the example, students. Will she write a poem? நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறோம்? வில் வரும், அப்புறம் சப்ஜெக்ட், ரைட் v1 verb இல்லையா, அப்புறம் ஆப்ஜெக்ட். will she write a poem வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ் மாற்றினா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா a poem. ஸோ இங்கே சிங்குலராக ப்ளூரலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, என்ன பண்ணுறோம்? வில் தான் போடுவோம். இப்போ வில் எழுதியாச்சு. அப்புறம் ஆப்ஜெக்ட் a poem. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபியூச்சர் டென்ஸில் என்ன ஆட் பண்ணோம்? பி ஆட் பண்ணோம். ஸோ பி எழுதியாச்சு. அப்புறம் v3 எழுதணும் இல்லையா. அப்போ v1 நம்ம பார்த்தீங்கன்னா ரைட்டு, அப்போ v2னா ரோட்டு, v3 வந்து ரிட்டன், அதுவும் எழுதியாச்சு. ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை. லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஷீ. ஸோ ப்ரோனவுன் ஷீ ஆக்டிவ் வாய்ஸ் இருந்தால் பாசிவ் வாய்ஸ்க்கு ஹர்ராக மாறும். அப்போ will a poem be written by her is a passive sentence. Second example, will you mop the floor? will you mop the floor. ஏற்கனவே பேட்டர்னில் இருக்கும், will இருக்கும் இல்லையா. அப்புறம் சப்ஜெக்ட் வந்து யூ, மாப்ன்றது v1 verb, the floorன்றது ஆப்ஜெக்ட். ஸோ will you mop the floorன்றது ஆக்டிவ் வாய்ஸ். இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா,
சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா த ஃப்ளோர். அப்போ ஃப்ளோர் நம்ம ஏற்கனவே சொன்ன சிங்குலராக ப்ளூராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, வில்லு தான், அதே வில் தான் இங்கே எடுத்து எழுதணும். அப்புறம் ஆப்ஜெக்ட் த ஃப்ளோர். நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம், பி ஆட் பண்ணணும், அதே பி இங்கே ஆட் பண்ணுறோம். அப்புறம் V3 எழுதணும். ஃபர்ஸ்ட் V1 பார்த்தீங்கன்னா மாப், V2வும் மாப்டு, V3யும் மாப்டு தான் வரும் நமக்கு. அப்போ V3 மாப்டு எழுதியாச்சு. ஆஃப்டர் த வேர்ப் பார்த்தீங்கன்னா பை ஆட் பண்ணணும். லாஸ்ட்டில் சப்ஜெக்ட். இப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே யூவாக இருக்குது சப்ஜெக்ட். அப்போ பாசிவ் வாய்ஸ்லையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யூ வந்து பாசிவ் வாய்ஸ்லையும் யூவாக தான் இருக்கும். இப்போ சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வில் த ஃப்ளோர் பி மாப்ட் பை யூ இஸ் அ பாசிவ் சென்டென்ஸ். Fourth one, students, present continuous tense. See how in the active voice the structure of the sentence, in the passive how we are going to change. இதுவும் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா இதே தான் இங்கே என்ன இருக்குன்னா, அந்த ஆக்சிலரி வேர்ப் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் வந்தாப்பில் தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம்னா டூ ஆர் டஸ். நான் இது கண்டினியூஸ்னால என்ன பண்ணுறோம், இஸ் இல்லைன்னா ஆம் இல்லைன்னா ஆர் வரும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் இஸ்ஸு, ப்ளூரல் இருந்தால் ஆறு, அதே ஐ வந்தான்னா ஆம் போடுவோம். ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அப்புறம் கொஷின் பேட்டர்ன். இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் என்னென்னா நம்ம அதே இன்ட்ராகேட்டிவில் தான் நம்ம மாற்றணும், இங்கே கொஷின் பேட்டர்னுக்கு தான் மாற்றணும், பாசிவ் வாய்ஸ்லையும் அதே மாதிரி தான் என்ன எழுதணும். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இஸ் ஆம் இல்லைன்னா ஆர் போடுவோம், ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து பீயிங் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அந்த கண்டினியூஸ்னால நம்ம பீயிங் ஆட் பண்ணுறோம். அப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மாற்றணும், ப்ளஸ் பை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் எடுத்து எழுதணும் அண்ட் கொஷின். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் the active voice into a passive voice in the present continuous tense. Students, now let us see the example. First one, is Rita buying a table? நம்ம பேட்டர்னில் பார்த்தோம் இல்லையா, இஸ் ஆர் ஆம் சப்ஜெக்ட் தந்தப்பில் வரும். அப்போ இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டா சிங்குலர்னால இஸ் இருக்குது இங்கே நமக்கு. அப்புறம் சப்ஜெக்ட் ரீட்டா, அடுத்த வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜினா பையிங், ஆப்ஜெக்ட்ன்றது டேபிள். இஸ் ரீட்டா பையிங் அ டேபிள் இன் த ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எ டேபிள், பட் எ டேபிள் சிங்குலராக போடுறோம், நமக்கு சிங்குலர். அப்போ சிங்குலராக எந்த ஆப்ஜெக்ட் என்ன போடுவோம், ஈஸ் போடுவோம், அதே ஈஸ் இங்கே போட்டாச்சு. அப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதினா டேபிள் எழுதியாச்சு, டேபிள் எழுதியாச்சு. இங்கே வேர்ப் என்ன பண்ணுறது வச்சுருக்கேன்னா பையிங் இருக்கு இல்லையா, அந்த பையிங் கண்டினியூஸ் டென்னால் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம், பீயிங். அப்புறம் நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா பையிங்ன்றது நமக்கு வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி, அப்போ ரூட் வேர்ப் பார்த்தீங்கன்னா பை தான். அப்போ ரூட் வேர்ட் பைனா பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டு, தேர்ட் ஃபார்மும் நமக்கு வந்து என்ன வரும், பாட்டு. அப்போ பாட் எழுதியாச்சு. ஆஃப்டர் த வேர்ப் நம்ம என்ன ஆட் பண்ணோம், பை ஆட் பண்ணோம், பை எழுதியாச்சு. லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டா, நேம் நம்மளாக சொல்லியிருக்கோம் இல்லையா, நார்மலாகவே நேம் வந்தால் அது சேஞ்ச் ஆக அதே நேம் தான் எழுதணும். லாஸ்ட்டில் கொஷின் மார்க். இஸ் அ டேபிள் பீயிங் பாட் பை ரீட்டா இஸ் அ பாசிவ் சென்டென்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ டேக்கிங் டீ? நமக்கு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் என்ன போடுவோம், இஸ் போடுவோம், ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடுவோம், ஐயா இருந்தால் ஆம் போடுவோம். இப்போ இங்கே யூ இருக்கனால அது ப்ளூரல், அதனால் ஆர். அதே முன்னாடி சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ரீட்டான்றது சிங்குலர்னால இஸ் போட்டிருக்கோம், இங்கே யூன்றது சப்ஜெக்ட். ஸோ வி ஆர் ரிட்டன் வாட் இயர், இந்த பேட்டர்ன் தந்தப்பல ஆர். யூன்றது சப்ஜெக்ட், டேக்கிங்ன்றது வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி, டீன்றது ஆப்ஜெக்ட். ஆர் யூ டேக்கிங் டீன்றது ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றோம்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டீ நமக்கு சிங்குலராக ப்ளூரல் சிங்குலர், அதனால் என்ன எழுதணும், அப்போ இஸ் எழுதணும், ஆக்சிலரி வேர்ப் இஸ். அப்புறம் ஆப்ஜெக்ட் எடுத்து டீ எழுதியாச்சு. அடுத்து வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி இல்லையா, அதனால் நம்ம என்ன ஆட் பண்ணோம், பீயிங் ஆட் பண்ணோம். அப்புறம் நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எழுதணும். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டேக்கிங் இருக்கு இல்லையா, வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி. அப்போ ரூட் வேர்ட் பார்த்திங்கன்னா டேக்கு தான். அப்போ செகண்ட் வேர்ப் பார்த்திங்கன்னா டுக்கு, தேர்ட் வந்து டேக்கன். ஆஃப்டர் த வேர்ப் யூ ஹேவ் டு ரைட் பை. அப்புறம் பைக் அப்புறம் என்னென்னா லாஸ்ட்டில் சப்ஜெக்ட். நம்ம நார்மலாகவே சொல்லியிருக்கோம், யூ வந்து சேஞ்சே இருக்காது, ஆக்டிவ் வாய்ஸ்லையும் யூவாக தான் இருக்கும், பாசிவ் வாய்ஸ்லையும் யூவாக தான் இருக்கும். ஸோ யூ எழுதியாச்சு. லாஸ்ட்டில் கொஷின் மார்க். இஸ் டீ பீயிங் டேக்கன் பை யூ இஸ் அ பாசிவ் வாய்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ டேக்கிங் டீ? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஏன் போட்டிருக்கோன்னா இங்கே யூன்றது சிங்குலராக ப்ளூரல், நமக்கு ப்ளூரல், அதனால் ஆர். அங்கே சிங்குலர்னால இஸ் போட்டோம், இங்கே ப்ளூரல்னால ஆர். ஆர் யூ சப்ஜெக்ட் வந்து. Fifth one students, past continuous tense in active voice and passive voice. You see in active voice how the structure of the sentence was or were plus subject plus verb having ing plus object. Depends upon the subject only, we'll write was or were. Subject if it's singular we'll write was, if it is a plural we'll write were. Since it's a interrogative pattern, we have to write with the start with the B form only, and at last you have to put with the question mark. Now how we are going to change this structure of the pattern in passive voice means, see, was or were depends upon the object. If it's singular we'll write was, if it's a plural we'll write were.
plus object plus being. Since it's a continuous tense, we are writing being. Then plus third form of verb. Then after the verb, you have to add by, and last you have to write the subject. Students, now we'll see the example where you reciting the poem. இப்போ வேறுன்றது நமக்கு பேட்டர்ன் வரும் இல்லையா, சிங்குலராக ப்ளூரலாக இருந்தால் வாஸ் வரும், சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும். அப்போ இங்கே யூன்றது சிங்குலராக ப்ளூரல் நமக்கு ப்ளூரலான வேர் போட்டாச்சு, ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ்னால. இப்போ வேர் யூன்றது நமக்கு சப்ஜெக்ட், ரிசைட்டிங் வந்து வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி, த போயம்ன்றது நமக்கு ஆப்ஜெக்ட், வேர் யூ ரிசைட்டிங் த போயம் வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகணும்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா த போயம் இருக்குல்ல, அந்த போயம் எடுத்து எழுதும்போது போயம் வந்து சிங்குலராக ப்ளூரல் நமக்கு சிங்குலராக, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வாஸ் போடுவோம், பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் போட்டாச்சு. அப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதணும் த போயம். சின்ஸ் இது கண்டினியூஸ் டென்ஸ்லேயே ரிசைட்டிங்னால நமக்கு பீயிங் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் என்ன எழுதணும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ இங்கே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் ஹேவிங் அஞ்சுன்னா ரிசைட்டிங். அப்போ ரூட் வந்து ரிசைட். செகண்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா ரிசைட்டட், தேர்ட் வேர்பும் பார்த்தா நமக்கு ரிசைட்டட் தான். ஆஃப்டர் த வேர்ப் யூ ஹேவ் டு ஆட் பை, லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் எழுதணும். இங்கே யூ நம்ம ஏற்கனவே சொல்லிக்கலாம், யூன்றது சேஞ்சே இருக்காது, ஆக்டிவ் வாய்ஸும் பாசிவ் வாய்ஸும் யூ தான் இருக்கும். இப்போ யூ எழுதியாச்சு, லாஸ்ட்டில் கொஷின் மார்க். வாஸ் த போயம் பீங் ரிசைட்டட் பை யூ இஸ் அ பாசிவ் வாய்ஸ். செகண்ட் கொஷின், வாஸ் ஷீ வாஷிங் அ ஷர்ட். அப்போ வாஸ்ன்றது பேட்டர்னில் இருக்கும், ஷீன்றது நமக்கு சப்ஜெக்ட். ஸோ சிங்குலராக இருக்கனால வாஸ் இங்கே இருக்குது நமக்கு. அப்புறம் சப்ஜெக்ட் ஷீ, வாஷிங்ன்றது வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி, ஷர்ட்ன்றது ஆப்ஜெக்ட். வாஸ் ஷீ வாஷிங் எ ஷர்ட், கொஷின் மார்க் போட்டு திஸ் இஸ் அ ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அ ஷர்ட், அப்போ ஷர்ட்ன்றது நம்ம இங்கே எழுதணும். அப்போ இது சிங்குலர், முன்னாடி பார்த்தோன்னா சிங்குலராக தான் அந்த போயம் சிங்குலராக இருந்துச்சு, ஆனால் யூன்றது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேறுது. அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஷீன்றது சிங்குலர், அதனால் வாஸ். இங்கே ஷர்ட்டுமே சிங்குலர், அதனால் வாஸ் போட்டாச்சு. அப்புறம் வாஸ்க்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதணும் எ ஷர்ட். இது வந்து வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜினால நம்ம இங்கே ஆட் பண்ணுறதுனால பீயிங் ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் அடுத்தது என்ன எழுதணும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இங்கே வாஷிங்ன்றது வேர்ப் ஹேவிங் ஐஎன்ஜி. இப்போ ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா வாஷ் தான் நமக்கு, அதுதான் V1 நமக்கு. இப்போ V2 பார்த்தீங்கன்னா வாஷ்டு, தேர்ட் ஃபார்மும் வாஷ்டு தான். அப்போ எழுதியாச்சு. ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை ஆட் பண்ணோம். லாஸ்ட்டில் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஷீ இங்கே இருக்குது, அது எப்படி மாறும் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசுகிறதுனா ஹர்ராக மாறும். வாஸ் அ ஷர்ட் பீயிங் வாஷ்டு பை ஹர் is a passive sentence. Students, sixth one in yes or no type pattern is present perfect tense. You see in active voice how the structure of the sentence பார்த்தீங்கன்னா has or have plus subject plus V3 verb plus object. has எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா he, she, it, name வந்து has போடுவோம். அதே வந்து have எதுக்கு போடுவோம் they, you, we, ஐக்கு மட்டும்தான் சிங்குலராக இருந்தாலும் ஹேவ் தான் போடுவோம். அப்புறம் சப்ஜெக்ட் V3 ஏற்கனவே பர்ஃபெக்ட் இருந்தாலும் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஸ்டின் மார்க். இது இன்ட்ராகேட்டிவ் பேட்டர்ன் இருந்தால் அதே ஆன்சர் தான் பாசிவ் வாய்ஸில் இன்ட்ராகேட்டிவ் கொடுக்க போகிறோம். இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதும்போது ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் ஹேஸ் போடுவோம். அப்போ சிங்குலர் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட், நேம். அதே மாதிரி தே, யூ, வி, ஐ வந்தால் ஹேவ் போடுவோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் இது பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பீயிங் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பீயிங் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பீயிங் அதே பீயிங் தான். ப்ளஸ் இங்கே V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அதே V3 தான் எழுதுவோம். ஆஃப்டர் த வேர்ப் யூ ஹேவ் டு ஆட் பை, லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் போட்டு கொஷின் மார்க் எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் சேஞ்சிங் த ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ் இன் த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். Now let us see the example student. First one, has he completed the work? இப்போ ஹீன்றது நமக்கு என்ன நமக்கு சிங்குலர். நம்ம ஏற்கனவே பேட்டர்னில் பார்த்துருக்கோங்களா, he, she, itலாம் ஹேஸ் வரும். ஐ, தே, வி, யூ எல்லாம்னா ஹேவ் வரும். இப்போ ஹீ இருக்கு இல்லையா, நல்லா ஹேஸ் வந்துருச்சு. அப்புறம் சப்ஜெக்ட் ஹீ, த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து கம்ப்ளீட்டட் நமக்கு V3. அடுத்தது ஆப்ஜெக்ட் த ஒர்க். ஹேஸ் ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க் இஸ் அ ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றோம்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச். அப்போ சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா இங்கே ஹீ, ஆப்ஜெக்ட்னா த ஒர்க். அப்போ ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டில். ஸோ த ஒர்க், அப்போ ஒர்க்ன்றது சிங்குலர், அதனால் ஹேஸ் அதே ஹேஸ் தான் வரும். அப்புறம் ஆப்ஜெக்ட் த ஒர்க், இது பர்ஃபெக்ட் டென்ஸ்னால நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் பீயிங் ஆட் பண்ணுறோம். அடுத்தது வந்து வேர்ப் 3 எழுதணும். ஏற்கனவே இங்கே வேர்ப் 3 கம்ப்ளீட்டட் அதே தான் இங்கே எழுதுவோம் V3. ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை, அது லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹீ இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி பாசிவ் வாய்ஸில் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிம்மாக மாறுது. Has the work been completed by him is a passive voice. Second example students, have you taken tea?
ஸோ ஹேவ் வை நம்ம இங்கே எழுதுறோம்னா இங்கே யூ என்ற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கனால தான் ஹேவ். ஏன்னா பேட்டர்னில் பார்த்துருக்கலாம் ஹேஸ் ஆர் ஹேவ் போடுவோம். முன்னாடி சொன்னது பார்த்தா ஹீ இருக்கனால ஹேஸ் போட்டிருக்கோம். இங்கே யூ ப்ளூரல்னால ஹேவ் போட்டாச்சு. அப்போ ஹேவ் யூன்றது சப்ஜெக்ட். வேர்ப் பார்த்தீங்கன்னா டேக்கன் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டேக்கன் ப்ளஸ் என்னது வருதுன்னா லாஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் டி. ஹேவ் யூ டேக்கன் டி அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டி இந்த சிங்குலராக ப்ளூரல் நமக்கு சிங்குலராக அதனால ஹேஸ். முன்னாடி யூன்றது நமக்கு ப்ளூரலாக இருந்தனால சப்ஜெக்ட் ஹேவ். இது இங்கே ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தனால ஹேஸ். இப்போ ஹேஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட்டு. இது பர்ஃபெக்ட் டென்ஸ்னால பீயிங் எழுதுகிறோம். அடுத்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எழுதணும். ஏற்கனவே கொஷின்லேயே அதே தான் இருக்கும் டேக்கன். அதே டேக்கன் தான் இங்கே எடுத்து எழுதணும். ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை அதுவும் எழுதியாச்சு. லாஸ்ட்டில் சப்ஜெக்ட் யூ. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யூன்றது ஆக்டிவ் வாய்ஸ்லையும் யூவாக தான் இருக்கும், பாசிவ் வாய்ஸ்லையும் யூவாக தான் இருக்கும். கொஷின் மார்க் போட்டாச்சு. Has tea been taken by you is a passive voice. Students, 7th one, past perfect tense. In active voice, you see how the structure of the sentence had plus subject plus V3 verb plus object. The subject is a singular or plural. We'll write only had. Then subject will come. The V3 form verb. Since it's a perfect tense, we'll write only V3 form verb plus object. And at last, what I put the question mark. That is means since it is an interrogative sentence, we are writing at the last the question mark here. So how we are going to change the structure of the sentence, the passive voice, you see, had only will come plus object plus being. Being is what means it's a perfect tense, that's why being will come. Then V3 form verb, already here it will be the same, V3 form only will be there. After the verb you have to add by, at last you have to write the subject. Then end you have to put the question mark. Why means interrogative sentence means even the question is there in interrogative means the answer also will be in only in interrogative pattern only. So like this we are going to change the active voice into a passive voice in the past perfect tense. First example, had they caught the thief. Had is already in the pattern we saw had. Subject is they. Caught is a V3 verb. The thief is the object. Had they caught the thief is the active voice. Now how we are going to change this sentence in the passive voice? You mean see, you have to interchange the subject and the object here to interchange. Now object is what? The thief. So we have to write the thief here. Before it's since we have to bring in the question pattern, we have to write the B form, that is a had only will be then the perfect tense. So we have written had the thief. Since it's a perfect tense, we are adding here being, and already V3 form is what? Caught only. Here also same caught. After the verb you have to add by, that also we have written, and last you have to write the subject. Subject is what here? They. They, if it is in a pronoun in the active voice, how it be changed in the passive voice means they. Had the thief been caught by them is a passive voice. Students, second question. Had they won the game. Had will always be in the structure of the sentence itself. They is a subject. Won is a V3. The game is the object. Had they won the game is the active voice. Now how we are going to change this sentence into a passive voice means you have to interchange the subject and the object. Object is what? The game. You have to write the game. Already in the pattern, since we have to bring it in the interrogative pattern, in the structure what was there? Had. So had the game, that is the object. Since it's a perfect tense, we are adding being, and then you have to write the third form of verb. Already it will be in the question also third form of verb. The same thing only you have to write one, the one here. Then after the verb you have to add what? By, and last you have to write the subject. Subject is what? They. The pronoun in active voice, the they is means how we are changing in the passive voice means into them. Had the game being won by them is a passive voice. Students, 8th one, future perfect tense in active voice. How the structure of the sentence you see? Will plus subject plus have plus V3 plus object. So how we are going to change this structure into a passive voice? You see, will plus object plus have plus being plus V3 plus by. At last we are writing the subject. Since it is a future perfect tense, have will come, and perfect tense it will be being will be there. Already V3 form will be here. Same V3 only will write here. We have to interchange the subject and the object. Subject will be at the last and object will come in the front. So like this way it will be the structure of the sentence in the active voice and the passive voice in future perfect tense. Friends, let us see the example. First one, will she have written the notes? So will is already in the pattern of the structure of the sentence in the future perfect tense, that is the B form of future is will. She is a subject. Have will be there in the pattern. Written is a V3 verb and the notes is the object.
So, will she have written the notes is the active voice. Now, how you are going to change this into a passive voice means, see, you have to interchange the object and the subject. The notes you have to write the friend. Since you have to bring it in the interrogative pattern, so we have to write the be form of the future is will. Will the notes have, since it's a perfect tense, you have to add being. Already V3 form verb is what here written, the same thing only we have to write written. After the verb you have to add by, and last you have to write the subject. Subject is what? She. It's a pronoun she. In active voice means how it been changed, in the passive means her. Will the notes have been written by her is a passive voice. Second question, will he have received the letter? Will be in the structure of the sentence. He is a subject. Have also will be in the structure. Received is the third form of verb. The letter is the object. Will he have received the letter is the active voice. Now how we are going to change the sentence into passive voice means you have to interchange the subject and the object. Object is what? Letter. The letter we have to write. Since it's a future tense, perfect tense, we have to bring it in the question pattern also. So be form of future is what? Will. So we have to write here will. The letter. Have already be there, you have to write. Since it's a perfect tense, we have to write here being. Third form of verb is what here? Received. Same thing only you have to write received. After the verb you have to add by, that you have written. Then last you have to write the subject. Subject is what here? He. It's a pronoun in the active voice. How we are going to change the passive voice means him. Will the letter have been received by him is a passive voice. Students, we'll see the next one is WH type of question. In WH type of question means we know the words what will come means what, when, where, why. These all in the active voice means same thing only be in the passive voice. For who alone, we'll write by whom in the passive voice. Now we have to find out in this question what type of tense is being used here. See, who is the question, but we don't have the subject here. We have the verb alone. That verb is what? Did. This is simple past tense. An object is what? This. So here we don't have the subject at all. We have seen in two cases in the passive voice where we don't have the subject. Also we can form the sentence in the passive voice, or in another one cases where we are giving more importance for the verb alone. So like that type only this one sentence. You see now how we are going to change this one means, you see, first you have to write by whom we have written. Then what it is, this you have to take and write the object. This is what a singular. So we have written was. Simple past tense, so we have written was. Then object this, and this is what the verb you have to write. Third form of verb is what? V2 is what? Did. So V3 is what? Done. Do, did and done. By whom was this done is the passive voice. Students, second question, why did your brother write such a letter? So you have seen the pattern, no? In the WH, what is here? Before sentence we saw who. Now what is this? Why. So why, like that only you have to write. Now we have to find out what type of tense is here in this. This is a simple past tense or past perfect tense, like that. Because did is there, so we know it what type of tense. So did is here and write is here. So what will come means it's a simple past tense in the question pattern. Already we have seen the question pattern how we are going to write. So did and write. So it's a simple past tense. Now how we are going to change this into a passive voice means you have to interchange the subject and the object. Subject is what here? Your brother. Object is what? Such a letter. So now how we are going to change means first you have to write why. That why we have written. Then object is what? Such a letter. Such a letter is what? Singular. So singular is what will come? Was. Why was such a letter? Verb is what here? Write. So second form is what? Wrote. Third form is what? Written. In the passive voice we have to write only third form of verb. So written. After the verb you have to add what? By. So written by. The subject is what? Your brother. So we have written your brother, and last you have to bring as a question pattern. Because it's a question pattern, you have to bring the question mark. Why was such a letter written by your brother is a passive voice. Okay students, let us recap this part with an exercise. Students, read the following sentences and identify the tense. So first one you see student, she is teaching science. She is a subject, is teaching is a verb, and science is a object. So subject, verb and object. So now we found out that this is an active voice. Now you have to find out what tense is used. So teaching is continuous, we understood. So where we'll use is means in the present tense. So it is we what sentence tense for us here use present continuous tense. So present
continuous tense for us is used in this sentence. Second question, students. We have learnt our lesson. We is a subject, have learnt is a verb, and our lesson is the object. Learnt is a V3 verb and have is the present verb. We know it. So this sentence is what means present perfect tense. So it is what? Present perfect tense. Third one, students. Shakespeare wrote Hamlet. Shakespeare is the subject, wrote is a verb, Hamlet is the object. Wrote is what? It is a past verb, that is second verb, so it is V2. So from this is we understood that what? Simple past tense. This sentence here, the tense is being used here is simple past tense. Shakespeare wrote Hamlet is simple past tense. Fourth one, students. They were constructing a dam. They is a subject, where constructing is a verb, a dam is an object. So constructing means it is a continuous tense for us. Where is used for the past tense. So from this we can understand that this sentence, the tense is used is your past continuous tense. Past continuous tense. Fifth one, students. They will have learnt their lesson. They is a subject, have learnt is a verb, and their lesson is the object. So learned will come in the V3 only, we know it. Have is a will is coming, so it is a future tense. So have will come normally in the present tense, present perfect tense, but here will is there, so it is used in the future perfect tense. So from this we can understand that this sentence they have used what tense means future perfect tense. Future perfect tense. Students, from 6th to 10th you have to do as your homework in your grammar notebook. The 6th one, you see the sentence, children. The watchman opens the door. The teacher called the student. 8th one, he will repair her cycle. 9th one, you are disturbing me. 10th one, boys were playing football. What children you have to do means you have to separate the subject, verb and object and identify what type of tense they are used in these following sentences. In the next video, students, we will see some more exercise, how to change from active voice to passive voice in all the tenses. Thank you, students, for watching this video. Thank you.